நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 23வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் வேதத்திலிருந்து எனக்கு காண்பித்த ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம், ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் போது வெறும் முடிவு உண்டு என்று மட்டும் ஆண்டவர் சொல்லல. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு, அதோட ஆண்டவர் நிறுத்திக்கல. ஒரு முடிவு இருக்குப்பா, ஒரு முடிவு இருக்குப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார். இந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கண்டிப்பா அந்த முடிவு இல்லாம போகாது. அதற்கு செகண்ட் தாட் இல்லை, நெகட்டிவ் தாட் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாதத்தில் கடந்து வருகிறது. உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு என்று மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒருவேளை உங்களுடைய மனதிலே நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கலாம், முடிவு வருமா வராதா? முடிவு வருகிறதற்கு உங்களுக்கு 50% நம்பிக்கை இருக்கலாம், 50% நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை நடக்கும் என்றும் நினைக்கலாம், இனி உங்களுடைய பாதி மனது அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஆணித்தரமாய் உங்களுடைய முன்பாக இந்த வார்த்தையினாலே சொல்லுகிறார், நீ எந்த பிரச்சனைக்காக யோசித்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தை நினைத்து இந்த காரியத்திற்கு ஒரு முடிவு வராதா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா, இந்த கடன் பாரத்திற்கு முடிவு வராதா, இந்த வியாதிக்கு ஒரு முடிவு வராதா? எத்தனை வருடமாய் நான் யோசிக்கிறேன், எத்தனை மாதங்களாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். எங்களுடைய முன்னோர்களுடைய காலத்திலிருந்து இந்த காரியத்திற்காக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இதுவரைக்கும் என்னுடைய கண்கள் ஒரு முடிவை பார்க்கவில்லையே. கடந்த வருஷத்தில் அந்த முடிவை பார்க்கல, கடந்த மாதத்தில் அந்த முடிவை பார்க்கல, இனி நான் முடிவை பார்ப்பேனோ என்றெல்லாம் உங்களுடைய இருதயம் மங்கலாய்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை கண்டிப்பாக உனக்காய் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே அப்படின்னு சொல்லல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆண்டவர் முடிச்சிட்டார், ஆண்டவர் அதனுடைய காரியங்கள் எல்லாம் தீர்மானிச்சிட்டார். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது முடியுமா என்று அங்கலாய்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த சோதனையை சந்தித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு முடிவு நிச்சயமாக வரும். இந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வருமா? இந்த வியாதிக்கு ஒரு முடிவு வருமா? உங்களுடைய இருதயம் ஒருவேளை இந்த மாசத்தை துவங்கும் போது ஒரு முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். என்றைக்கு பாஸ்டர் ஒரு முடிவை நான் பார்ப்பேன், என்னைக்கு நான் முடிவை பார்ப்பேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில என்றைக்கு நான் முடிவை பார்ப்பேன், என் வேலையில நான் என்றைக்கு ஒரு முடிவை பார்ப்பேன், ஒரு முடிவே இல்லையே என் குடும்பத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் உங்களுக்கு அந்த காரியத்தை முடிப்பதற்கான காரியத்தை கர்த்தர் கூடி வர பண்ணினார். நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது. நான் கர்த்தரை தானே நம்பினேன், நான் ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? ஆண்டவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சூழ்நிலைகள் மாறி மாறி வர வர என் நம்பிக்கையிலே குறைவு வருகிறது. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை உங்கள் நம்பிக்கையை குறைவாய் பேசலாம். நீ நம்பினது நடக்காது அப்படின்னு சொல்லலாம். நீ எத்தனை நாள் தான் ஆண்டவரை நம்பிட்டு இருப்ப, நீ எத்தனை நாள் தான் ஜெபத்தை நம்பிட்டு இருப்ப, நீ எத்தனை நாள் தான் இதை நம்பிட்டு இருப்ப, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது என்று அவிசுவாசத்தை உங்களுக்குள்ள திணித்து கொண்டே இருக்கலாம். காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே
காரியங்களுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நன்றி ஆண்டவர், அந்த வார்த்தையை நமக்கு நிறைவேற்ற போகிறதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளை, நமக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன அவருடைய வார்த்தையிலிருந்து விசேஷமாக ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு, வேதத்திலிருந்து ஒரு தேவ பிள்ளையினுடைய காரியத்தினுடைய முடிவு. 3 தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் துவங்குற காரியமா இருக்கலாம், அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியமா இருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தினுடைய 3 முடிவுகளை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இல்லை என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கி விட்டீர்கள், ஒரு காரியத்தை ஆரம்பித்து விட்டீர்கள், ஒரு காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள். அந்த காரியம் எப்படி முடிய போகிறது, எப்படி முடியும் என்றெல்லாம் உங்களுடைய இருதயம் அப்படியே திகைத்து கொண்டே இருக்கலாம். ஆனா உங்களுக்கு துவங்கின காரியம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் யோசிக்கிற காரியம் எப்படி முடிய போகிறது என்கிறதை குறித்து 3 காரியங்களை உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளை, இது தீர்க்க தரிசனமான செய்தி. இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் நீங்கள் கேளுங்கள். இதற்கு ஆமேன் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். நிச்சயமாய் நீங்கள் அநேகம் பேர் சாட்சி சொல்லுவீர்கள் என்று நான் நம்புறேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட், முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து நாம் வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசிங்கள். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருக்கலாம், ஆனால் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்க போகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முடிவை எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? அந்த பிரச்சனையினுடைய முடிவு எப்படி இருக்கும்? அந்த தேவையினுடைய முடிவு எப்படி இருக்கும்? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியம் எப்படி முடிய போகிறது என்று முதலாவதாக வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய பார்வைக்கு அந்த காரியம் அற்பமாய் இருக்கலாம். நீங்கள் ஆரம்பித்திருக்கிற அந்த காரியம் உங்களுக்கு அற்பமாய் இருக்கலாம். அநேகருடைய கண்களுக்கு அது அற்பமாய் இருக்கலாம். உங்கள் சொந்தங்களுடைய கண்களுக்கு இந்த உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு அற்பமாய் தோன்றுகிறது. இப்படிதானே, இவ்வளவுதானே, இதுதானே. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய முடிவு முதலாவதாக எப்படி முடிய போகிறது என்றால் சம்பூரணமாய் முடிய போகிறது. பூரணம் என்று வேதம் சொல்லுகிறது. சம்பூரணம் என்கிறது முழு நிறைவு. முழு நிறைவு. ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கும் போது மிக அழகாய் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் மாற்ற போகிறார். அப்படி என்றால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அதுக்கு மேல நீங்க ஆசைப்படாத அளவுக்கு நீங்க முழு திருப்தி, போதும் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு பாஸ்டர், நான் அந்த காரியத்தை வெற்றியாய் இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், என் கண்கள் அதை பார்த்துருச்சு, இந்த ஆசீர்வாதத்தை நான் என்னுடைய கண்கள் பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு நினைச்சேன், அது அப்படியே நடந்துருச்சு. இனி சந்தோஷமா நான் கண்ணை மூடுவேன். இனி எனக்கு இந்த வாழ்க்கையில ஒரு கவலையும் இல்லை. எனக்கு இந்த பூமியில இனி எல்லாமே கர்த்தர் கொடுத்துட்டாரு, எல்லாமே சம்பூர்ணமா இருக்குது. என் குடும்பம், என் பிள்ளைக்காக தான் ரொம்ப கவலைப்பட்டேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி முடியும்னு நான் நினைச்சேன். அவங்களுடைய எதிர்காலம் எப்படி முடிய போகுதுன்னு நினைச்சேன். இந்த பண நெருக்கம் இது எப்படி முடிய போகுதுன்னு நினைச்சேன்.
ஆனா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இன்றைக்கு நான் பார்க்கிறேன், பாஸ்டர், கர்த்தர் என்னை சம்பூரணமாய் நடத்திட்டார். எனக்கு ஒரு குறைவும் இல்லை. என் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவில்லை. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை. என் பேர பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை. என் எதிர்காலத்துல எந்த குறையும் இல்லை. ஆண்டவர் என்ன எப்படி என்ன முடிய பண்ணார் என்றால் சம்பூரணமாய் முடிய பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை சம்பூரணமாய் முடிய பண்ணுகிறார். இன்றைக்கு நீங்கள் அற்பமாய் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அற்பமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் காரியங்கள் அநேகருடைய பார்வைக்கு அற்பமாய் இருக்கிறது. உங்களை பார்க்கும்போது ஏளனமாய் பார்க்கிறார்கள். உங்களை பார்க்கும்போது அவளுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தையோடு பேசுகிறார். உன் முடிவு சம்பூரணமாய் இருக்க போகுது. அப்படி என்றால் இங்கே கலக்கத்தோடு இருக்கிற அநேக பிள்ளைகள், இங்கே வேதனையோடு இருக்கிற அநேக பிள்ளைகள், உங்களுடைய ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள் தாண்டி நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா சம்பூரணமாய் இனி எல்லாம் திருப்தி. பாஸ்டர், எல்லாத்தையும் நான் வெற்றியாய் பார்த்து விட்டேன். எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சம்பூர்ணத்தை ஆண்டவர் பார்க்க செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு வறுமையை பார்த்திருக்கலாம். இன்றைக்கு வறுமையை பார்க்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பெரிய செழிப்பு, பெரிய செழிப்பு. இன்றைக்கு வறுமையை பார்த்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை எப்படி சம்பூர்ணமடைய செய்ய போறார்னா, பெரிய செழிப்பை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நான் இந்த மாதிரி தான் ஒரு வீட்டில் குடியிருக்கணும்னு நினச்சேன். நான் இந்த மாதிரி தான் ஒரு வாகனத்தை நான் வாங்கணும்னு நினச்சேன். நான் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் நான் செட்டில் ஆகணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு வருமானம் எனக்கு ரெகுலராக வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நான் நினச்சேன். இந்த காரியத்தை நான் பார்ப்பேனா அப்படின்னு இருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற இந்த முதல் வாக்கு தத்தம் என்ன வாக்கு தத்தம்னா, உங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்றால் சம்பூரணமாக இருக்க போகிறது. உங்கள் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூரணமாக இருக்கும். இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் 1ஆம் தேதி ஒருவேளை உங்களுக்கு அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். பாஸ்டர், இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தை போல எந்த மாசமுமே எனக்கு இருந்ததில்லை. இந்த மாசத்தினுடைய ஆரம்பம் எனக்கு அற்பமா இருக்குது. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் இருக்குது. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் எனக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த மாதத்தை எப்படி முடிக்க போறேன்னே தெரியல. இந்த மாதத்தை நான் திரும்பி பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் அற்பமா இருக்குது. ஐயோ, ஒண்ணுமே இல்லையே, இப்படி ஒரு மாசம் எனக்கு இருந்ததில்லை, இப்படி ஒரு மாசத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, இந்த மாதத்தினுடைய முடிவில் இங்க இருக்கிற நிறைய பேர் சம்பூர்ணத்தை பார்ப்பீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால், அடுத்த மாதம் 1ஆம் தேதி இப்படிப்பட்ட வாக்குத்தத்த ஆராதனையிலே நீங்கள் என்ன சாட்சி சொல்லுவீர்கள் தெரியுமா? கடந்த மாதம் முழுக்க கர்த்தர் என்னை சம்பூரணமாய் நடத்தினார். கர்த்தர் என்னை திருப்தியாய் மட்டுமல்ல, பூரணமாய் மட்டுமல்ல, கர்த்தர் என்னை சம்பூரணமாய் நடத்தினார். அப்படிப்பட்ட சாட்சியை இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்கள் சொல்ல போகிறீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறதை கர்த்தர் அறிவார். கர்த்தர் அறிவார். பாஸ்டர், இந்த காரியம் என்னவாய் முடியும்? இந்த காரியம் என்னவாய் முடியும்? ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இந்த காரியம் சம்பூரணமாய் முடியும். இந்த காரியம் சம்பூரணமாய் முடிய போகிறது. சம்பூரணம் என்றதுக்கு நான் அர்த்தத்தை சொன்னேன். நீங்கள் திருப்தியாக போகிறீர்கள், திருப்தியாக போகிறீர்கள். அநேக இடங்களிலே நீங்கள் என்ன சாட்சி சொல்லுவீர்கள் என்றால், கர்த்தர் என்னை நிறைவாய் நடத்தினார், கர்த்தர் என்னை பூரணமாய் நடத்தினார். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே வேணாம் பாஸ்டர், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே வேணாம் ஆண்டவரே, நீங்க கொடுக்க வேண்டியது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீர். ஹல்லேலூயா! கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் யாக்கோபனுடைய வாழ்க்கையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் அந்த காரியத்தை சொல்லுகிறது. அவனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவன் தன்னுடைய வீட்டை விட்டு அவன் கடந்து போகிறான். வீட்டை விட்டு கடந்து போய் தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் அவன் கஷ்டப்படுறான். பல ஆண்டுகள் கஷ்டப்படுறான். ஆனால் அங்கே வெறும் கையாய், வெறும் கோலும் கையுமாய் போனவனை
ஆண்டவர் பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்றினார். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைத்தது. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடுமாற்றம் வருகிறது. இனி தப்பி பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அவன் ஆசைப்பட்ட பிள்ளை, அவன் நேசித்த யோசேப்பு அவனை விட்டு போய்விட்டான். அவன் ரொம்ப ஆசைப்பட்ட அவனுடைய மனைவி வழியிலே இறந்து போனார்கள். இப்படி இந்த யாக்கோபு பல துக்கத்தை அவனுடைய மனதில் பார்த்தான். வாழ்க்கையில பல பாடுகளை அவன் பார்த்து விட்டான். அவன் என்னமோ தெரியல, அவன் ஆசைப்பட்டது எதுவுமே அவன் கூட இல்லாம போனது மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் அவனுடைய தாயாரோடு கூட சேர்ந்து வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். தன்னுடைய தாயிடத்தில் ரொம்ப பெட்டா இருந்தான். தாயை ரொம்ப நேசிச்சான். ஆனா அவன் நேசித்த அந்த தாய் அவன் கூட இல்லை. அதற்கு பிறகு அவனுடைய மனைவியை அவன் நேசித்தான். ஆனா இடையில பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய மனைவியை அவனோடு கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியல. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவனுடைய மகனை யோசேப்பை அவன் அதிகமாய் நேசித்தான். அந்த யோசேப்பும் அவனோடு கூட ரொம்ப நாள் இருக்க முடியல. இப்படியே தான் நேசித்த எல்லாரையுமே அவன் இழந்தது போல் அவனுடைய மனசு ஆகிவிட்டது. அப்பதான் அவன் நினைக்கிறான், என் ஆரம்பத்துல எப்படியோ நான் ஆரம்பிச்சேன், ஆனா என் முடிவை நல்லா முடிப்பேனா? என் முடிவு நல்ல முடிவா இருக்குமா? துக்கத்து மேல துக்கத்தை பார்த்துட்டு இருக்கிறேனே, என் முடிவு எப்படி ஆக போகிறது? என் முடிவு சந்தோஷமா இருக்குமா தெரியலையே அப்படின்னு நினைக்கிற அவனிடத்திலே அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை கர்த்தர் வாழ வைத்தார். யோசேப்பை கர்த்தர் பலப்படுத்தினார். யோசேப்பை எகிப்திற்கு கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் அங்கீகரித்தார். அந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு குதிரைகளை அனுப்புகிறார், ரதங்களை அனுப்புகிறார். வாங்க எங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க அப்பா வந்த உடனே வேதம் சொல்லுது, யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருடைய கழுத்தை கட்டி கொண்டு அப்படியே ஓன்னு அழுகிறான். தன்னுடைய தகப்பனார் அப்படித்தான். யாக்கோபு அப்படியே கண்ணீர் விட்டு அழுறாரு. அப்பா, நீ இறந்துட்டேன்னு தான் நான் நினைச்சேன், நீ செத்து போயிட்டேன்னு தான் நான் நினைச்சேன், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியா? அவன் உயிரோடு இருந்தது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் பெரிய நபராய் உயர்த்தப்பட்டிருந்தான். அந்த நாட்டிலே அவன் பெரிய போஸ்டிங்ல அவன் இருந்தான். அதனால் அவனுடைய தகப்பனார் பத்திரப்படுத்தப்பட்டார். அவனுடைய தகப்பனாருக்கு என்று தொழில் கொடுக்கப்பட்டது. அவனுடைய தகப்பனாருக்கு என்று வீடு கொடுக்கப்பட்டது. இப்பதான் கடைசியில யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான். எல்லா பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி கடைசியில யோசேப்பு தன் தகப்பனாருடைய கண்ணை மூடினான். எந்த பிள்ளை தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சான், எந்த பிள்ளையை இனி பார்க்க மாட்டேன்னு நினைச்சான், நம்முடைய முடிவு துக்கத்தோட தான் முடியும். நம்முடைய முடிவு சஞ்சலத்தோட தான் நான் முடிக்கும். இனி அவனை எப்படி பார்ப்பேன்? இனி எப்படி எனக்கு கண்ணை மூடுவான்? அவ்வளோதான். சாகிற வரைக்கும் ஒரு குறையோட தான் நான் சாவேன், சாகும்போது ஒரு குறையோட தான் நான் சாவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்தில் அவன் ஜீவித்து போய் அந்த மரண காலங்களில் அவன் கத்திரிடத்துல போகும்போது, இல்லை நான் இப்போ துக்கமா போகல, நான் இப்போ துக்கமா போகல, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் நான் ஆசீர்வச்சிட்டேன், இப்ப சந்தோஷத்தோடு என் கண்ணை மூடுறேன், என் கண்ணை மூடுறேன். அந்த யாக்கோபனுடைய தேவன் தான் என் தேவன். அந்த யாக்கோபனுடைய தேவன் தான் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் தேவன், உங்கள் தேவன், உங்கள் தேவன். இதே சிச்சுவேஷன்ல இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை, பாஸ்டர், இது அப்படியே எனக்காக பேசப்பட்ட வார்த்தை. நான் தான் என் வாழ்க்கையில ஆசைப்பட்டது எதுவுமே என் கூட இருக்கல பாஸ்டர், ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல பாஸ்டர், எதுவுமே நடக்கல. அதனால நான் ரொம்ப துக்கத்தோட தான் நான் வந்திருக்கிறேன். அதனாலே நான் நினைக்கிறேன், இனி என்னுடைய முடிவு அப்படித்தான் அமைய போகுது. நான் ஏதோ ஒன்றை மிஸ் பண்ணிட்டு தான் நான் சாக போறேன். நான் மரிக்கிற போது, என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து பரலோகம் போகும்போது நான் கஷ்டத்தோட தான் போகும் போல தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, உன் ஆரம்பம் அற்பமா இருந்தால் உன் முடிவு சம்பூரணமா இருக்கும், உன் முடிவு சம்பூரணமா இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய முடிவை ஆண்டவர் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் உங்க முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? சம்பூரணமா இருக்கும், சம்பூரணமா இருக்கும். அந்த காரியத்தை நீங்க முடிக்கும் போது, இந்த வேலையை நீங்க முடிக்கும் போது, உங்க ஓட்டத்தை முடிக்கும் போது, இனி நீங்க சொல்லுவீங்க, ஃபினிஷ்ட், எல்லாம் எனக்கு இனி இனி ஒண்ணுமே இல்லை, இனி ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் கத்த சந்தோஷமாய் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா.